ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம் இழந்ததை திரும்ப பெற உதவக்கூடிய ஒரு பஞ்சமி தீபத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்திருப்போம். இழந்த அந்த விஷயத்தால் பலவிதமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம். அது உறவாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரிங்க, இல்லை புகழாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, இப்படி எதை இழந்திருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக நிறைய பேர் அதை கருதி இருப்பாங்க. அதனால அதை இழந்ததை அவங்களால தாங்கிக்கவே முடியாது, அந்தளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம இழந்த எல்லாத்தையும் நம்ம திரும்ப பெறணும்னா வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி, அதாவது அவங்களுக்குரிய இந்த பஞ்சமி திதியில் இந்த தீபத்தை நம்ம ஏற்றினாலே போதும், நிச்சயமாக நம்ம இழந்த எல்லாத்தையுமே நம்ம திரும்ப பெறலாம். வராகி அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த திதி பஞ்சமி திதி. அதுலேயும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வராகி அம்மனை எப்பொழுதும் போல் வழிபாடு செய்கிறதோட இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செஞ்சோன்னா நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும். நம்ம இழந்தது எல்லாமே நம்ம திரும்ப பெறலாம். நம்ம இழக்கக்கூடாததை இழந்திருந்தால் கூட அதுலேருந்தும் நமக்கு நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்தும் நம்ம வெளிவரத்துக்கு வராகி அம்மன் நமக்கு முழு அருளையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த வழிபாட்டை பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமை முழுவதுமே பஞ்சமி திதி இருக்குது. பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம், இல்லை மாலை நேரத்துலேயும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம். எப்பொழுதும் வராகி அம்மனுக்கு எந்த முறையில் பஞ்சமி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வோமோ அதே போல் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. வராகி அம்மனுக்கு பிடித்த பானகம், கிழங்கு வகைகள் நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கலாம். இதோடு இந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபம் நெல்லிக்காய் தீபம். நல்ல நெல்லிக்காயாக பார்த்து 2 நெல்லிக்காய் எடுத்து அதோட மேல் புறத்தில் கொஞ்சம் பள்ளமாக அந்த சதை பகுதியை மட்டும் எடுங்க. அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் போடணும். தீபம் வடக்கில் ஏன்னா கிழக்கு பார்த்தவாறு இருக்கணும். வராகி அம்மனுக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க. அந்த தீப சுடரில் நீங்கள் தீப ஒளியை பார்த்துக்கிட்டு நீங்கள் இழந்ததை நீங்கள் சொல்லணும் அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்த அம்மாவோட மந்திரம் 108 முறை சொல்லுங்கள். அம்மாவுக்கு சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்யணும். இப்படி வழிபாடு செய்கிறதுனால நம்ம இழந்த எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப பெறலாம். வராகி அம்மனோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தீபம் ஏற்றுவதனால நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும், சிறப்பான வாழ்க்கை அமையும். முழு மனதோட வராகி அம்மனை நினச்சி விரதம் இருந்து நீங்கள் இதை செய்யலாம். விரதம் இருந்தும் இதை செய்யலாம், விரதம் இருக்காமலையும் நீங்கள் பஞ்சமி திதியில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அம்மனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இதை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தீப வழிபாடு செய்ய போகிறீங்கன்னா அசைவம் தவிர்த்திடணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தீப வழிபாடை செய்யலாம். காலையில் பிரம்ம முகூர்த்தம் இல்லைனாக்கா மாலை நேரத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. ரொம்ப 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 எளிமையான இந்த தீபம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், செல்வ வளத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. வாழ்க்கையில் அனைத்து நல்லதும் உங்களுக்கு நடக்கும். வராகி அம்மனை முழுமையாக நம்புங்க. நிச்சயமாக உங்களுக்கு பரிபூரண அருள் வராகி அம்மா கொடுப்பாங்க. நன்றி.